கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லவர் வல்லவர் இயேசு உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த நாளுக்குண்டான ஒரு பெரிய ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று கேட்டால், லூக்கா 21:15, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தை, உங்களை விரோதிக்கிறவர்களும் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி உங்களுக்கு எதிர்க்கிறவர்கள், உங்களை எதிர்த்து பேசுகிறவர்கள், உங்களுக்கு வேண்டாதவர்கள், உங்களை கடிந்து கொள்ளுகிறவர்கள், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. ஏசப்பாவுக்கே எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் முன்னேறிட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு வந்துடும். எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த எதிர்க்கிற மனிதர்கள் உங்களுக்கு வரும்போது அவர்களோடு பேசவும் அந்த எதிர்க்கிற மனிதரோடு சமாளிக்கவும் கர்த்தர் நல்ல ஞானத்தையும் அதுக்குண்டான வாக்கையும் கொடுத்து உங்களை நடத்துவேன் அப்படிங்கிறார். சத்துர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எதிராளிகள் எல்லாரையும் உங்கள் சார்பாக வர வைக்கிற கர்த்தர். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படி, அதை சமாளிக்கும்படி அதுக்குண்டான வார்த்தையை, அதுக்குண்டான ஞானத்தை, அதுக்குண்டான பலனை, அதுக்குண்டான திறமையை, அதுக்குண்டான கிருபையை நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த போகிறேன். நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்களுக்கு எதிராக, உங்கள் ப்ரொமோஷனுக்கு தடையாக ஒரு சில பேர் இருக்கலாம், அல்லது உங்கள் வேலை கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு எதிர்த்து உங்களை மட்டம் தட்டுறதுக்கு ஒரு சில பேர் இருக்கலாம், உங்களை நிந்தனைக்கு உட்படுத்த வேண்டுமே என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற ஒரு சில பேர் இருக்கலாம், உங்கள் அக்கம் பக்கத்தில் கூட உங்களை முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு நீ கீழே விழ வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமையில் நீங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள், உங்களை எதிர்த்து பேசுகிறவர்கள், அவர்களுக்கு எதிராக வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை சமாளிக்கக்கூடிய வார்த்தையும் அதை சமாளிக்கக்கூடிய ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்து நான் உங்களை உயர்த்த போகிறேன் அப்படிங்கிறார். இயேசு தான் ஞானம், சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த நாளிலே ஆவியானவர், இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒரு சில பேர் எதிராளியை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கு எதிராக ஒரு சில பேர் வேட்டு வைத்து கொண்டிருக்காங்க, அதை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்கள் மேல் அதிகாரி உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது உங்கள் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். நீங்கள் சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான பலனை இன்றைக்கி கொடுக்க போகிறாரு. அதை எப்படி சமாளிக்கிறதுக்கு உண்டான வார்த்தையை உங்கள் வாயில் வைக்க போகிறாரு, அதுக்குண்டான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற என் தகப்பன் இயேசு பெரியவர். தைரியமாக இருங்க. இன்றைக்கி பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, கிருபையின் தேவனே, காப்பவரே, காண்பவரே, இந்த நாளிலும் கூட உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காத போகும் என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போக முடியும். உங்களுடைய கிருபி, உங்களுடைய பலனும், உங்களுடைய வல்லமை கூட இருப்பதாக இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. தேவ கிருபியான இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா.